உங்களை நரகிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். முதலில் கட்டளை இது, அல்லாஹ்வின் கட்டளை. வசனம் என்றால் சாதாரண ஃபாத்தியா ஒரு வசனம் நினைச்சுக்கிட்டாதீங்க. ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். வஅஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள். நாரன், நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை. ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? நரகம் என்றால் காபிர்களுக்கு மட்டும்தான் நரகம் நினைக்காதீங்க, ஈமான் கொண்ட உங்களுக்கும் இருக்கிறது. ஜாக்கிரதை. சும்மா ஈமான் கொண்டா பத்தாது, நான் ஒரு முஸ்லீம், நாங்கள்லாம் முஃமின்கள் என்று சொன்னால் பத்தாது. அந்த நரக நெருப்பிற்கு கிட்ட போகாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஜாக்கிரதையா இருங்கிறான் அல்லாஹ். வகூது ஹன்னாஸ், அதன் எரிபொருள் இருக்குல்ல, எரிபொருள், விறகு, நிலக்கரி, பெட்ரோலு, இப்படி எல்லாம் எரிபொருள் இருக்க, அதனுடைய எரிபொருள் என்ன? நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும். கல்லில் தீ எரியுமாங்க? யோசிச்சு பாருங்க. அல்ல கல்லுங்கிறான். நம்ம இன்றைக்கு உலகத்தில் மூட்டக்கூடிய நெருப்பு, நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய தீ நெருப்பு கல்லில் பிடிக்குமா? பிடிக்காது. அவ எவ்வளோ பயங்கரமான வேகம் இருந்தால் கல்ல பிடிக்கும். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட பல ஆயிரம் பல கோடி மடங்கு பயங்கரமானதாக இருந்தால்தான் கல்லில் தீப்பற்றும். இரும்புலோட தீப்பத்திரும், கட்டமத்த எல்லாத்திலும் தீப்பத்து, கல்லில் தீ பிடிக்குமா? அல்லாஹ் அப்படி சொல்றான். வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள் கற்களும் மனிதர்களும். நம்ம மேல எரியும், இன்னொன்னு எரிச்சவங்க மேல சொல்றது இல்ல, நம்ம மேல தீ எரியுமா? அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்துக் கொள்ளுங்கள். இது முதல் எச்சரிக்கை. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரக நெருப்பில் இருப்பவர்கள் யார்? மலக்குகள். மலக்குகள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ மலக்கு, ஆயிரக்கணக்கான மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள்னா என்ன? கர்ண கொடூரமான மலக்குகள்ங்கிறான், கடுமையான மலக்குகள். அதாவது இயந்திரத்தனம் பாங்கல்ல, இயந்திரத்தனம். மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னதை தவிர வேற எதுவும் காதுல கேட்காது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய கூப்பாடு, ஐயோ விட்டு அப்படி செய்ய, நம்ம அழுது புலம்பினாலும் சரி காதுல உழாது மலக்குகள். ஈவரக்கம் என்பதே அவர்களுக்கு இருக்காது. அது போன்ற மலக்கை தான் வச்சிருக்கான். அதுக்கு அங்க வச்சிருக்க மலக்கு ஈவரக்கம் பார்க்க மாட்டாங்க. நீங்க கத்துறது காதுல உழாது. கடும். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, நான் பயமுறுத்தல. என்னடா இவர் பயமுறுத்த நினைக்காத, குர்ஆன்ல இப்படி இருக்கு. கர்ண கொடூரமாக பயங்கரமாக பார்ப்பதற்கு அதெல்லாம் கற்பனை கெட்டாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பார்த்து பயந்திருப்பீங்க, அது போல எல்லாம் இல்ல, அதை விட பல மடங்கு பயங்கரமாக இருப்பார்கள் அவர்கள். அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், வேறு எதுவும் அவர்கள் காதில் விழாது. இது இந்த வசனம் நரகத்தை பற்றி. சரி, இப்ப நரகத்தை பற்றி இப்படி ஒரு வசனம் இருக்கா? ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நரகம் எவ்வளவு பெரியது யாருக்கா சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை விட பெருசு அப்படி சொல்லுவீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. இதுவரையில் உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து பல கோடான கோடி மக்களை படைத்திருக்கிறான். இப்பவும் உலகத்தில் இருக்கிறோம். நாம் இறந்த பிறகு இன்னும் கோடான கோடி மக்கள் வருவான். இவர்களில் அநியாயக்காரர்கள் நரகத்தில் போட்ட பிறகு, நரகத்தில் போட்டுருவான் அல்லாஹ் அயோக்கியர்களை. சொல்ல போனா நல்லவர்கள் குறைவாக வச்சுக்கிடுங்க. நல்லவர்களை விட கெட்டவர்கள், அநியாயக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள், நபி வழி நடக்காதவர்கள், நபி வழியை புறக்கணித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவதில்ல, கெட்டவர்கள் அதிகமானவர்கள் இருப்பாங்க. அவ்வளவு பேரை நரகத்தில் போட்டான். போட்டுட்டு அல்லாஹ் நரகத்தில் கேட்பான். குர்ஆன்ல இருக்குது, ஹலிம் தலாத்தி, வயிறு நிரம்பி விட்டதா? நரகத்தி எவ்வளவு பெரிய நரகம்ங்கிறத எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ்.